உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக அனைவருக்கும் தினம்தோறும் பாவை நோன்பு பாசுரமான ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களை பார்த்து வருகின்றோம். மார்கழி திங்கள் 14ஆம் நாளான இன்று உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என தொடங்கும் திருப்பாவையின் 14வது பாசுரத்தை காண்போம். ஏ பெண்ணே, உங்கள் வீட்டு பின்புற தோட்டத்தில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் பூ மலர்ந்துவிட்டது, ஆம்பல் பூ கூம்பிவிட்டது. காவி உடையையும் வெண்பல்லையும் உடைய தவசிகள் தம் தம் திருக்கோயில்களுக்கு சங்கு ஊத சென்று கொண்டிருக்கின்றனர். எங்களை வந்து எழுப்புவதாக வெறும் பேச்சு பேசும் பெண்ணே, எழுந்திரு. இன்னுமா உறக்கம்? சங்கும் சக்கரமும் ஏந்திய தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனை நாம் போற்றி பாட புறப்படுவோம். எழுந்துவா என விழிப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையின் 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய், எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாவையின் 14ஆம் பாசுரத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம். மார்கழி பிறந்து 13 நாட்கள் ஆகிவிட்டன. நாளை பாருங்கள், நீங்கள் துயில் எழுவதற்குள் நான் முன்னெழுந்து உங்களை எழுப்ப வருவேன் என்று வாயாடினாயே. இன்னுமா உனக்கு விடியவில்லை? நீ எங்கும் போய் பார்க்க வேண்டாம். உங்கள் வீட்டு தோட்டத்து குளத்தில் மலர்ந்து நிற்கும் செங்கழுநீர் பூவையும் இரவில் மலர்ந்து விடியலில் மடல் சுருங்கும் ஆம்பல் மலர் சுருங்கி நிற்பதையும் பார். சுகம் தரும் இல்லற வாழ்வை தவிர்த்து இறை தொண்டில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட தவசிகள் எல்லோரும் தம் தம் கோயிலை நோக்கி சென்று விட்டார்கள் சங்கொலி எழுப்ப. இயல்பு மாறாமல் இருப்பது இயற்கையின் குணமல்லவா? இயற்கையோடு ஏய்ந்து இறைவனிடத்திலே சேர விரும்புகிற தவசிகளும் குறித்த நேரத்தில் தன் பணிகளை செய்ய சென்று விட்டார்கள். நாங்களா சொன்னோம்? நீதானே சொன்னாய், உங்களை முன்னம் நான் எழுப்புவேன் என்று. எப்போதும் போல் நாங்களே எழுந்து வந்துவிட்டோம். எழுந்திரு, நானாது நாவாடும் நாயகியே. சங்கோடு சக்கரத்தையும் தன் தடக்கையில் தாங்கும் தாமரை கண்ணானை பாடுவோம். உன் உறக்கத்தை தவிர்த்து உடனே எழுந்து வா என்று தோழியை அழைப்பது போல் நம்மை எல்லோரையும் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அறியாமை என்னும் இருளை அகற்றி இறைவனின் திருநாமத்தை போற்றி பாட அழைக்கின்றாள். நாமும் இறைவனின் திருநாமத்தை மார்கழி மாதம் முழுவதும் 30 நாட்களும் திருப்பாவை பாடலை பாடி இறைவனின் திருநாமத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.